கமெண்ட்க்கு ஏத்தபடி வந்து நம்மளோட டாபிக்க நம்ம பேச முடியும். நான் இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். என்னன்னா, நான் சென்னையில வொர்க் பண்ணும்போது, அ ஒரு தாத்தா வீட்ல தான் வந்து நாங்க வொர்க் பண்றதுக்காக நெறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதுல நானும் வந்து ஸ்டே பண்ணியிருப்பேன். அது அவங்களோட வீடு. அங்க நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து சார்ட்டர்ட் சிஏ முடிச்சவரு. தனியா தான் அவர் இருந்து அந்த சென்னையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாரு. அவங்க பக்கத்துல இருக்க அப்பார்ட்மெண்ட்ல நாங்க இருந்தோம். அங்க நாங்க நெறைய பேர் இருப்போம். அந்த தாத்தா மட்டும் தான் இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஐயரு. அப்போ வந்து அவங்க பையன் வந்து கனடால இருந்தாங்க. அப்போ வந்து அவருகிட்ட வந்து பணம் எல்லாம் இருக்கான்னா, அந்த தாத்தா கிட்ட உட்காந்து பேசுறதுக்கும், அவருக்கு சாப்பாடு போட்டு பரிமாறுறதுக்கும் ஒரு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது பணம் காசு இருந்தும் ஒரு சில பேர் வந்து இவ்வளோ தனிமையா இருக்குறாங்க. அப்ப என்னாச்சுன்னா, அவர் வந்து நல்லா தான் இருந்தாரு. ஒரு நாள் வந்து திடீர்னு அவருக்கு சடனா வந்து ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப நெஞ்சு வலி வரும்போது ஹாஸ்பிட்டலெல்லாம் கூப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்றாங்க. ஆனா, அந்த கால் பண்ணும்போது வந்து அ ஒரு 5 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்போம். கொரோனா டைம்ல அந்த 5 ஆம்புலன்ஸுமே வரல. வராம இருந்தது. அவருக்கு ரொம்ப முடியாம போச்சு. பக்கத்து வீட்ல இருந்தவருமே வாக்கிங் போயிட்டாங்க. அவர் நெய்பரு ரொம்ப க்ளோஸு தாத்தாவுக்கு. நாங்களும் பொண்ணுங்களால நாங்க என்ன பண்ணுவோம், கொரோனா டைம்ல எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க வந்து ஆம்புலன்ஸ்க்கு தான் கால் பண்ணி விட்டோம். அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டு, இந்த கொரோனா செக் பண்ண வரவங்க ஒருத்தவங்கள கூப்ட்டு, இவருக்கு வந்து பல்ஸ் எல்லாம் செக் பண்ணோம். பல்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆயிட்டு. அப்ப இவ்ளோ பேரும் அந்த தாத்தாவுக்கு ஏன் பணிவிடை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா கிட்ட அமௌண்ட் இருக்குது. அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல வசதியானவரு. அதனால அவர் இறந்துட்டா, அவரோட பணத்த வந்து எடுத்துக்கலான்றதுக்காக தான் இவ்ளோ பேர் வந்து அவரோட நின்னுகிட்டு அவருக்கு போராடுறாங்க. அப்புறம் என்னாச்சு, அந்த வண்டியும் ஆம்புலன்ஸ் எதுவுமே வரல. தாத்தாவ கார்ல ஏத்துனோனே, அந்த தாத்தாவோட உயிர் வந்து போயிட்டு. அவரு உயிர் போயிட்டு அவர வெளிய எடுக்கும்போது, கால் பண்ண அந்த 5 ஆம்புலன்ஸுமே வருது. அந்த 5 ஆம்புலன்ஸுமே வந்து, "நீங்க கால் பண்ணனால நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி இருந்த கேஸ் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கேஸ விட்டுட்டு வந்துட்டோம்ன்னு." அப்ப நாங்க தானே கால் பண்ணோம். என்ன பண்றது? அப்ப வந்து அவர் தாத்தா வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருப்பாரு செலவு பண்றதுக்கு. அவங்க கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து காசு குடுக்குறாங்க. இந்த இதுக்கெல்லாம் வந்து காசு குடுத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்துட்டா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. வந்து உள்ள கூட்டிட்டும் போல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல, வண்டியில ஏத்தல. ஆனாலும் வந்து என்ன அவங்க அமௌண்ட்ட தருவாங்கன்ற ஒரு எண்ணத்துல, அவர்கிட்ட இறந்தாலுமே அவர்கிட்ட அன்னைக்கு இருந்தனால தான் வந்து, அந்த ஆம்புலன்ஸ் கூட வந்து வந்திருக்குது அன்னைக்கு. அதனால, நம்ம இருக்க போற காலம் வரைக்கும் உங்களுக்குன்றத